அவர்கள் அந்த இடத்துல கூடி ஒருமனப்பட்டு ஆராதிக்கும் பொழுது அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொரு தலைகள் மீதும் அமரும் பொழுது அவர்கள் புது பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் அவர்கள் சாட்சியாய் நின்றார்கள். இன்றைக்கு நீங்களும் கூட அப்படிப்பட்ட ஒரு தோய்வோடு, பலவீனத்தோடு, சோர்வோடு வந்திருக்கலாம். ஏதோ நடந்த ஒரு கசப்பான அனுபவம், ஏதோ நீங்கள் சந்தித்த மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு காயத்தினால் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் அவரை ஆராதிக்கும் பொழுது எல்லாவற்றையும் அவர் புதிதாக்குவார். உங்களுக்கு ஒரு பலன் உண்டாகும். நீங்க கழுகை போல செட்டைகள் அடைத்து உயர பரப்பீர்கள். எல்லாம் உங்களை அன்னார்ந்து பார்க்கிற ஒரு காலம் வரும். யாரெல்லாம் அவருக்கு மகிமை செலுத்த விரும்புகிறீர்களோ ஒருமனப்பட்டு எல்லாம் அவரை உயர்த்துவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ, உமக்கு மகிமை தருகிறோம். எல்லாம் அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாய் கர்த்தருடைய மகிமை உணர்ந்து சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. அவர்தான் உங்களை உயர்த்துகிறவர். ஒரு கோடி ஸ்தோத்திரமே. நன்றி நிறைந்த இறுதித்தோடு கூட உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை தருகிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. தெய்வீக வல்லமை எங்கள் மீது ஊற்றப்படட்டும். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீரே, வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீரே, உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. எத்தனை பேர் பரிசுத்தமானதை? அல்லேலூயா. உந்தன் திருநாமம் எல்லாம் சொல்லுவோமா ஒருமனப்பட்டு? உந்தன் திருநாமம் பரிசுத்தம். நீங்க பாடும் பொழுது ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, ஒரு புது வல்லமை பெற்றுக்கொண்டு பரலோகம் திறக்கப்படுகிற ஒரு அனுபவம், தேவ தூதர்கள் பாளையம் இறங்கி நம்ம எல்லாம் தொடுகிற ஒரு அனுபவம், அந்த பரிசுத்தமான தெய்வத்தை அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது
அவர் நம்மை தொடுகிறார். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அண்ட சராசரங்களை படைத்து ஆளுகிறவர் அவர்தான். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்றவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள தெய்வத்தை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அவரை கண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள்ள ஒரு பெருத்த மகிழ்ச்சி உண்டாகணும். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கிறோன்னு பயந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த பயம் இருக்கக்கூடாது. ஏன்னா இப்படிப்பட்ட அழிவு வரும்னு ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்கிறாரு. இந்த அழிவு நம்மளை எங்கே நடத்தும்னா பரலோகத்துக்கு நேரம் நடத்தும். உலகத்தில் ஏற்படுகிற மரணம், பிரச்சனை, இதுக்கெல்லாம் பயப்படுற ஆட்களாய் கிறிஸ்துவில் இருக்கவே கூடாது என்றைக்குமே. அவர் சீக்கிரமாக வரப்போகிறாரு. ஏன்னா அடுத்து வருகிற ஒவ்வொரு காலங்களும் உபத்திரவ காலங்கள், ரகசிய வருகை. இப்படிப்பட்ட காலத்துக்கு முன்பதாய் ஒருவேளை எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தருடைய சித்தம் இருக்கணும்னா உண்மையிலே சொல்கிற நீங்களாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் தான். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், மனுஷருடைய தூஷணங்கள், பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் இருக்கிறத விட அவருடைய சமூகத்தில் ஆராதிக்கிறது ஒரு பெரிய பாக்கியமாக தான் நான் அவனுடைய சமூகத்திலேருந்து சொல்கிறேன். ஆகவே எல்லாம் ஒருமனப்பட்டு அவரை உயர்த்துவோம். நம்ம கண்டு கொண்ட ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஓர் பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஓர் பொக்கிஷம். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானா. சொல்லுங்க. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. சொல்லுங்க. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனா. எப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்? சர்வ வல்லமை உள்ளவரை, சாவை வென்றவர் என் மனவாள. சந்தோஷமோ சமாதானமோ என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமோ சமாதானமோ என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டா, சாவலெல்லாம் நீக்கிவிட்டா. பாவமெல்லாம், எல்லா பாவங்களை கர்த்தர் மாற்றிவிட்டார். உங்கள் பயங்களை நீக்குகிறார். ஓஹோ, சர்வ வல்லவர் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார். எத்தனை பேர் விசுவாசமா சொல்லுவீங்க?
ஆமென். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர். ஓ, எல்லாரும் மீதும் ஒரு வல்லமை, பாடுகிற ஒவ்வொரு மீதும் ஒரு புதிய அபிஷேகம் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு வல்லமை, அவருக்காய் எழும்பும்படியான ஒரு எழுப்புதலின் வல்லமை. சர்வ வல்லவர் சொந்தமானா, சாவை வென்றவர் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் மனவாளன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கோ பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கோ பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமா வந்திடுவார். எல்லாம் சொல்லுவோமா? ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமா ஜீவிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமா வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, அவர் ஜீவிக்கிறவர், சீக்கிரமாய் வரப்போகிற ராஜா. சர்வ வல்லவர் சொந்தமானா, சாவை வென்றவர் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானர், சாவை வென்றவர் என் மனவாளர். சர்வ வல்லவர். பாடும் பொழுது ஒரு தேவ மகிமை, அவர் அபிஷேகத்தில் நிறைந்தவர்களா, ஒரு வல்லமை உணர்ந்தவர்களா, எல்லாம் ஒருமனப்பட்டு பாடுவோம். ஆமென். சாவை வென்றவர் மனவாளன், சர்வ வல்லவர் சொந்தமானா, சாவை வென்றவர் ஜீவனானா. சர்வ வல்லவர் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். பொதுகல கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், புதுகல கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். எல்லாம் சொல்லுங்களேன். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். புதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். புதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். புதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. எத்தனை பேர் சொல்லுவீங்க? தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. புதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். எல்லாம் சொல்லுவோமா? புதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். வாதை உந்தன் கோடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. எல்லாம் சொல்லுங்களேன். வாதை உந்தன் கோடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. லா 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 லா
எல்லாம் தேவ மகிமை உணர்ந்து ஓஹோ வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. எல்லாம் ஒரு முறை கூட நேரிடாது நேரிடாது மகனே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் ரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வரப்போகும் ரட்சகரை எதிர்நோக்கி வரப்போகும் ரட்சகரை காத்திருப்போம். வரப்போகும் ரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். எல்லா வல்லமையோடு கூட வரப்போகும் ரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. எல்லா பலவீன கட்டுகள் நிர்மூலமாகுவதாக. எல்லா வலி வேதனைகள் சுகமாகட்டும். இயேசுவின் தழும்புகளினால் இயேசுவின் தழும்புகளினால் சுகம் உண்டாகட்டும் சுகம் உண்டாகட்டும். எல்லா வலிகள் யெகோவா ராஃபா சுகமாக்குற தேவன் தொடுவீராக. நேரிடாது மகனே. எல்லாம் நல்ல கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்குது? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என் பெயரை கர்த்தர் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிறார். ஒருவேளை நான் பண்ண பாவங்கள் அக்கிரமங்கள் ஆண்டவர் கிறுக்கி போட்டிருப்பார் நீங்க நினைச்சீங்கன்னா விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் பெயரை கர்த்தர் எழுதியிருக்கிறார். ஜீவ புஸ்தகத்தில் என் பெயர் உண்டு என்கிற விசுவாசத்தில் சொல்லுவோம். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். எத்தனை பேர் உணர்ந்து சொல்வீங்க? ஆமென். எல்லாம் சொல்லுங்களேன். இயேசுவுக்காய் வாழ்வதுதான். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. என் வாழ்வின் நோக்கமெல்லாம். சகோதரனே சகோதரியே, நீ சொல்லும் பொழுது கர்த்தருடைய காரியங்களில் பங்குள்ளவர்களாய் கர்த்தர் உங்கள் மீது ஒரு முத்திரை போடுகிறார். இயேசுவுக்காய் வாழ்வதுதான் சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமான. சாவை வென்றவர் என் மனவாளர். எல்லா கரங்களை தட்டி எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வல்லமுள்ள கிரியைகளுக்காக பலத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய அபிஷேகத்தை உம்முடைய பிள்ளைகள் மேல நீ ஊற்றி இருக்கிறீர். ஜெபிக்கிற ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறது. துதிக்கிற வைராக்கியம் ஊற்றப்பட்டிருக்கிறது. வரங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் எழும்பட்டும் ஆண்டவரே. சாட்சியை நிற்கட்டும். இவ்வளோ நேரம் கர்த்தரங்களோடு கூட இடைப்பட்டு எல்லா கனமும் மகிமையும் துதி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.